மதங்களுள் உள்ள சில மூட நம்பிக்கைகள். அச்சம் அற்புதம் நிகழ்த்துதல். மதர், சகுனங்கள் மனது ஏற்படுத்திய சட்டங்களே அல்லவா? இல்லை, அவை சட்டங்கள் அல்ல, மனது செய்த கற்பனைகள். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை வைத்துத்தான் சகுனங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஐரோப்பாவில் ஏணிக்கு அடியே நடக்காதே, அது அசுபம் என்பார்கள். என்றைக்காவது ஒருவன் ஏணிக்கு அடியில் நடந்தபோது அது அவன் மீது விழுந்திருக்கும். ஏணியை சரியானபடி உறுதியாக வைக்காத போது அதன் அடியே ஒருவன் நடந்தால் அது அவன் மீது விழத்தான் விழும். இதை அவனுடைய துரதிர்ஷ்டம், கெட்ட சகுனம் என்று நிலைநிறுத்தி விடுவார்கள். மூட நம்பிக்கைகள் இப்படித்தான் பிறந்து வளர்கின்றன. இந்த நம்பிக்கைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடும். சில ஊர்களில் கருப்பு பூனை எதிரே வந்தால் அன்று தீமை விளையும் என்பார்கள். வேறு சில இடங்களில் கருப்பு பூனை நல்ல சகுனமாக கருதப்படும். இவையெல்லாம் என்றோ ஒரு நாள் ஒருவருக்கு நடந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் எழுந்தவையாகத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கைகள் எல்லாமே மனதின் கற்பனைகள்தான். வேறு சில நம்பிக்கைகள் உள்ளன. மதங்களை ஒட்டிய பல பெரிய பெரிய சடங்குகளை சட்டங்களாக அமைத்து விட்டிருக்கின்றனர். இவை பெரும்பாலும் சுகாதார அடிப்படையிலும் மருத்துவ அடிப்படையிலும் எழுந்தவைகள்தாம். ஆனால் இவை மத சம்பிரதாயங்களாக மாறிவிட்டன. மத கொள்கைகள் என்றால்தான் மக்கள் பின்பற்றுவார்கள் என்பதால் அப்படி ஆகிவிட்டன. ஆனால் இதனால் மக்களின் மன அடிவாரத்தில் ஓர் அச்சம் குடிகொண்டு விட்டது. இந்த சடங்குகளில் தவறு செய்தால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்ற அச்சம். ஓ பயம்! மதங்களில்தான் எத்தனை வகையான பயங்கள்! நான் இதை செய்யாவிட்டால், அதை செய்யாவிட்டால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் கேடுகள் நேர்ந்து கொண்டே இருக்கும். என் குழந்தைகள் நோய்வாய்ப்படுவார்கள். எனக்கு வேலை போய்விடும். என்னால் பொருளீட்டவே இயலாமல் போகும். சொல்லனா இன்னல்கள் நேரிடும். ஆகவே 1 டஜன் கோழிகளை பலி கொடுப்போம். இப்படித்தான் உயிர் பலிகள் கொடுக்கப்படுகின்றன. கொலைகள் செய்யும் எண்ணம் எதுவும் இல்லை. கொடூரமான மனமும் இல்லை. வெறும் அறியாமை, உணர்வின்மைதான். தெய்வ காரியத்தை எதிர்க்கும் பிராணமய உலகத்து சக்திகள் இந்த பயம் என்னும் உணர்ச்சியை வெகுவாக பயன்படுத்துகின்றன என்பது வாஸ்தவம். பயத்தின் மூலமாகவே அவை மனிதனை இறுக பற்றி கொள்கின்றன. வேறு வகையான அச்சுறுத்தல்களும் உண்டு. அரசியல்வாதிகள், மதவாதிகளும் கூட மனித குலத்தை அச்சத்தினால் கட்டி போடக்கூடும். முக்கியமாக மதவாதிகள் அந்த மதத்தை நம்பும் அப்பாவிகளை தங்கள் செல்வாக்கினால் கட்டி போடுகிறார்கள். மரணத்தை காட்டி பயமுறுத்துகிறார்கள். தாங்கள் விதித்த சடங்குகளை செய்யாவிட்டால் இறக்க நேரிடும் என்றும், இறந்த பிறகு பல வகையான துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் சொல்லி பயமுறுத்துகிறார்கள். பொதுவாக சாதாரண மக்களுக்கு தெய்வ சக்திகளுடன் தொடர்பு இல்லாததால் ஒளியார்ந்த உணர்வு பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். எனவே தெய்வ அருள் இருப்பது பற்றி அவர்களுக்கு கண்கூடாக ஒரு நிரூபணம் தேவைப்படுகிறது. இதனால் தான் மதங்கள் பலவும் தங்களுடைய ஸ்தாபகர்கள் நிகழ்த்திய பல அருளாடல்களை தங்கள் மதத்தின் அடித்தளமாக அமைத்திருக்கின்றனர். அறியாமை நிறைந்த மக்களுக்கு அதில் ஓர் ஈடுபாட்டை ஏற்படுத்தி தங்களுடைய நிறுவனரின் தெய்வீக ஆற்றலில் நம்பிக்கை ஏற்படுமாறு செய்துள்ளனர். இது ஓர் அரசியல் யுக்தி போலவே அமைந்து விட்டிருக்கிறது.